வணக்கம் மக்களே. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இன்னும் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் தெரியல. இந்த XIRR இந்த ரேஷியோ எந்த அளவுக்கு முக்கியன்றதும் உங்களுக்கு இன்னும் தெரியல. அதனால் இன்றைக்கி இந்த ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். ஏன்னா இதுதான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா, அதாவது நல்லா பண்ணியிருக்குதா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 30 ஜூன் 2023 ஒரு ரிப்போர்ட், ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி உங்கள் XIRR இது பண்ண முடியும், அதாவது கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றது மெயினாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். Extended Internal Rate of Return, also known as XIRR, is frequently used to measure the outperformance of investment with variable cash flows such as mutual fund, equity, real estate. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட XIRR எது மூலிமா கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, உங்கள் கேஷ் ஃப்ளோ, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்ஸ் என்னென்ன வாங்கினீங்க, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கால்குலேட் பண்ணி ஃபைனலாக ரிசல்ட் பர்சன்டேஜில் ரிசல்ட் அவங்க வெளியிடுவாங்க. இதுதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் முக்கியமான விஷயமாக பார்க்குறது இதுதான். ஏன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டை குறிக்கும். இப்போ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், சின்டாக்ஸ் ஃபார் XIRR ஃபங்க்ஷன் இன் எக்ஸல் ஈக்குவல் டு XIRR வேல்யூ டேட்ஸ் கெஸ். அதாவது உங்களோட டேட்டு, வேல்யூ, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் எப்போ எந்த டேட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்க, வெளியே போனீங்க, இந்த விஷயமும் ரொம்ப இனிஷியலான விஷயம். எவ்வளோ சேல் பண்ணீங்க ஸ்டாக்கை, எவ்வளோ சேல் பண்ணலை, நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு லாபகரமாக இருக்குது, எந்த அளவுக்கு நஷ்டகரமாக இருக்குது அப்படின்றத டோட்டலாக இதுதான் உங்களுக்கு வெளியே தருவாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் தான் XIRR ஃபங்க்ஷனு. இதை சில பேர் CAGRன்னுவாங்க, சில இன்வெஸ்டர் CAGRன்னு சொல்லுவாங்க. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரணும். இது தெரியாமல் வரக்கூடாது.